அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துட்டு, அதில் ஒரு 1/4 கிலோ அளவு ரவை இருக்கும். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாயில் ஒரு 2, 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சமான 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 2 பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறமா 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிப்போம். இது வதங்கின உடனே கொஞ்சமான அளவு புதினா, ஒரு 2 கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து இதில் கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி 3த்தையும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பீன்ஸ் தான் இருந்தது, அதை சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எதில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் 4 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிச்சிட்ட பிறகு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றின உடனே ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா சூப்பரான ரவா கிச்சடி தயார்.